Hello everyone, welcome back. Hope you are doing good. இன்னைக்கு நம்ம இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்க போறோங்க. அது வந்து ஐ ஆஸ்டுக்கும் ஐ வாஸ் ஆஸ்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் மேலோட்டமாக பார்த்தா ஐ ஆஸ்டுக்கும் ஐ வாஸ் ஆஸ்டுக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டுமே சிமிலராக தானே இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனால் ரெண்டுக்குமே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க, ஐ ஆஸ்டுக்கும் ஐ வாஸ் ஆஸ்டுக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டுக்குமே தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஆஸ்ட் அப்படிங்கிறதுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா நான் கேட்டேன் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, ஐ ஆஸ்ட் அப்படின்னா நான் கேட்டேன். அதாவது நான் வந்து புக் கேட்டேன், நான் வந்து மன்னிப்பு கேட்டேன், இந்த மாதிரி நாம் கேட்டதை பற்றி நம்ம பேசும்போது ஐ ஆஸ்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பாருங்கள். I asked my teacher for help. I asked my teacher for help அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நான் என் ஆசிரியரிடம் உதவி கேட்டேன். நான் வந்து என்னோட டீச்சர் கிட்ட ஹெல்ப் கேட்டேன். ஓகே, நான் கேட்டேன் அப்படிங்கிறதுக்கு தான் ஐ ஆஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த சென்டென்ஸில் ஐ ஆஸ்ட் மை டீச்சர் ஃபார் ஹெல்ப் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இந்த செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். ஐ ஆஸ்ட் ஹிம் டு வெயிட். ஐ ஆஸ்ட் ஹிம் டு வெயிட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நான் அவனிடம் காத்திருக்க சொன்னேன். நான் வந்து அவனை வந்து வெயிட் பண்ணுமாறு நான் சொன்னேன் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ தேர்ட் ஒன் பாருங்க. ஐ ஆஸ்ட் ஃபார் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். ஐ ஆஸ்ட் ஃபார் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நான் ஒரு கிளாஸ் தண்ணீர் கேட்டேன். நான் வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் கேட்டேன். ஸோ நான் கேட்டேன் அப்படிங்கிறதுக்கு தான் ஐ ஆஸ்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணி ஐ ஆஸ்ட் ஃபார் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். ஐ ஆஸ்ட் ஹர் வை ஷி வாஸ் சேட். ஐ ஆஸ்ட் ஹர் வை ஷி வாஸ் சேட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நான் அவளிடம் ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டேன். நான் வந்து அவன்கிட்ட ஏன் வந்து நீங்கள் சேடாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் அப்படிங்கிற அர்த்தம். அண்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்க. ஐ ஆஸ்ட் அபவுட் த மீட்டிங் டைம். ஐ ஆஸ்ட் அபவுட் த மீட்டிங் டைம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மாதிரி மீட்டிங் டைம் வந்து எப்போ அப்படின்னு நான் கேட்டேன் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ எப்பெல்லாம் நீங்கள் வந்து நான் கேட்டேன், அதாவது வென் யூ ஆர் ஆஸ்கிங் சம் ஒன் எல்ஸ், நீங்கள் வந்து மற்றவங்கிட்ட ஏதாச்சும் கேட்கும்போது என்ன யூஸ் பண்ணும், ஐ ஆஸ்ட் யூஸ் பண்ணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்ன்னு பாருங்கள். ஐ வாஸ் ஆஸ்ட். ஐ வாஸ் ஆஸ்ட் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா என்னிடம் கேட்டனர், ஆர் வந்து என்னை கேட்டனர், ஆர் கேட்கப்பட்டது. இப்போ வந்து என்கிட்ட ஏதாச்சும் கேட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து நான் ஐ வாஸ் ஆஸ்ட் யூஸ் பண்ணும். நான் ஏதாச்சும் கேட்டேன் அப்படின்னா ஐ ஆஸ்ட் யூஸ் பண்ணும். என்கிட்ட யாராவது ஏதாச்சும் கேட்டு நான் அதுக்கு பதில் சொன்னேன்னா ஐ வாஸ் ஆஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ வாஸ் ஆஸ்ட் டு கிளீன் த ரூம். ஐ வாஸ் ஆஸ்ட் டு கிளீன் த ரூம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அறையை சுத்தம் செய்ய எனக்கு சொன்னார்கள். ஓகே, அதாவது ரூமை க்ளீன் பண்ணு அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி எப்பெல்லாம் என்கிட்ட சொல்கிறாங்களோ அப்போ வந்து நான் என்ன யூஸ் பண்ணும், ஐ வாஸ் ஆஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணும். அதாவது என்னென்னா சம் ஒன் எல்ஸ் இஸ் ஆஸ்கிங் யூ, மற்றவங்க வந்து உங்ககிட்ட கேட்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணும், ஐ வாஸ் ஆஸ்ட் யூஸ் பண்ணும். ஓகே, இப்போ செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். I was asked a personal question. I was asked a personal question அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா என்னிடம் ஒரு தனிப்பட்ட கேள்வி கேட்கப்பட்டது. என்கிட்ட ஒரு பர்சனல் கொஸ்டின் வந்து கேட்கப்பட்டது. அதனால தான் ஐ வாஸ் ஆஸ்ட் அப்படின்னு நம்ம இந்த சென்டென்ஸில் நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. தேர்ட் ஒன். ஐ வாஸ் ஆஸ்ட் டு ஜாயின் த டீம். ஐ வாஸ் ஆஸ்ட் டு ஜாயின் த டீம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா எனது குழுவில் சேருமாறு கேட்டேன். அதாவது என்னோட டீமில் ஜாயின் பண்ணு அப்படின்னு மற்றவங்க என்கிட்ட கேட்டாங்க. ஸோ மற்றவங்க நம்மக்கிட்ட கேட்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணும், ஐ வாஸ் ஆஸ்ட் யூஸ் பண்ணும். அதனால தான் இந்த சென்டென்ஸில் ஐ வாஸ் ஆஸ்ட் டு ஜாயின் த டீம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். ஐ வாஸ் ஆஸ்ட் டு எக்ஸ்பிளைன் த ப்ராப்ளம். ஐ வாஸ் ஆஸ்ட் டு எக்ஸ்பிளைன் த ப்ராப்ளம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா
பிரச்சனையை விளக்குமாறு என்னிடம் கேட்டனர். அதாவது என்ன ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. ஸோ என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஐ வாஸ் ஆஸ்டு தானே. ஸோ அதனால தான் இந்த சென்டென்ஸில் ஐ வாஸ் ஆஸ்டு டு எக்ஸ்பிளைன் த ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் இந்த ஃபைனல் ஒன் பாருங்கள், I was asked about my experience. I was asked about my experience அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, என் அனுபவத்தை பற்றி என்னிடம் கேட்டனர். அதாவது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு என்கிட்ட கேட்டாங்க. ஸோ என்கிட்ட கேட்டாங்க அப்படிங்கிறதுக்கு வாட் வி ஷுட் யூஸ், ஐ வாஸ் ஆஸ்ட். ஸோ அதனால தான் இங்கே ஐ வாஸ் ஆஸ்ட் அபவுட் மை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நம்ம இந்த சென்டென்ஸில் சொல்லியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஐ ஆஸ்டும் ஐ வாஸ் ஆஸ்ட். ஐ ஆஸ்ட் அப்படின்னு என்னன்னா, எப்பெல்லாம் when you are asking someone else, நீங்கள் வந்து மற்றவங்க கிட்ட ஏதாச்சும் கேட்கும்போது ஐ ஆஸ்ட் அப்படின்னு சொல்லணும். அதே மற்றவங்க வந்து உங்ககிட்ட ஏதாச்சும் கேட்டாங்கன்னா அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா ஐ வாஸ் ஆஸ்ட் சொல்லணும். அதே மாதிரி தமிழ் மீனிங் பார்த்தோன்னா ஐ ஆஸ்ட் அப்படின்னு என்னென்னா நான் கேட்டேன், ஐ வாஸ் ஆஸ்ட் அப்படின்னா என்கிட்ட கேட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம். ஸோ எப்பெல்லாம் நீங்கள் வந்து மற்றவங்க கிட்ட ஏதாச்சும் கேட்குறீங்களோ அப்போ வந்து ஐ ஆஸ்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணோம். அதே மாதிரி மற்றவங்க ஏதாவது உங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து ஐ வாஸ் ஆஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, கிளியர்? ஸோ இதுதாங்க இந்த மெயின் டிஃப்ரென்ஸ் ஐ ஆஸ்டுக்கும் ஐ வாஸ் ஆஸ்டுக்கும். ஹோப் ஐ மேட் யூ கிளியர். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, thank you. Happy learning.